ஆகஸ்ட் 15, 1947. சுதந்திர பாரதத்தின் பிறந்த நாள். ஒரு பழைய சகாப்தத்தின் முடிவையும் ஓர் புதிய யுகத்தின் துவக்கத்தையும் இது குறிக்கிறது. ஒரு சுதந்திர நாட்டின் குடிமக்களாக நம் வாழ்வினாலும் செயல்களாலும் மனித குலத்தின் அரசியல், சமூக, பண்பாட்டு மற்றும் ஆன்மீக எதிர்காலத்துக்குரிய உலகம் முழுமைக்குமான ஓர் புதிய யுகத்தின் துவக்க நாளாக இதனை நாம் ஆக்க முடியும். எத்தகைய உலக இயக்கங்கள் நான் வாழும் காலத்திலேயே நிறைவேற வேண்டும் என விரும்பினேனோ, எவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்ற கனவுகளாக அப்போது தோன்றினவோ அவை எல்லாமே இன்று நிறைவேறுவதையோ நிறைவேறப் போவதையோ காண முடிகிறது. இந்த இயக்கங்கள் அனைத்திலும் சுதந்திர பாரதம் பெரும் பங்கு வகிக்கவும் தலைமை நிலையை ஏற்கவும் முடியும். முதல் கனவு சுதந்திரமான ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்க வல்லதோர் புரட்சி இயக்கம் பற்றியது. பாரதம் இன்று சுதந்திரம் பெற்றுவிட்டாலும் அது ஒன்றுபட்டதாக இல்லை. ஒற்றுமை இறுதியாக எந்த ஒரு வடிவத்திலும் ஏற்படக்கூடும். அது நடைமுறைக்கேற்றதாக அமையலாம். வடிவம் அத்தனை முக்கியமல்ல. எந்த வகையிலாவது, எப்பாடுபட்டாவது பிரிவினை மறைய வேண்டும். ஒற்றுமை மலர வேண்டும். ஒற்றுமை நிச்சயமாக மலரும். ஏனெனில் பாரதத்தின் வருங்கால மேன்மைக்கு அது அவசியம். இரண்டாம் கனவு ஆசிய மக்கள் மறுமலர்ச்சியும் விடுதலையும் பெற்று மனித நாகரீகத்தின் வளர்ச்சியில் அவர்கள் முன்பு அடைந்திருந்த உயர்நிலையை மீண்டும் பெற வேண்டும் என்பது. இதில் பாரதம் ஏற்க வேண்டிய தனி இடம் ஒன்றுண்டு. அது தன் பங்கை நிறைவேற்றவும் தொடங்கிவிட்டது.
மூன்றாம் கனவு மனித குலம் முழுமைக்கும் நியாயமான, ஒளிமிக்க, கண்ணியமானதோர் வாழ்க்கைக்குரிய புற அடிப்படையாக இருக்கும் ஒரு உலக சங்கத்தை குறித்தது. இதிலும் பாரதம் ஒரு முக்கிய பங்காற்றத் தொடங்கியுள்ளது. அது தன் அரசியல் ஞானத்தை மேம்படுத்திக் கொண்டால் அதன் மூலமாக தயங்கி முன்னேறும் உலக கதியை விரைந்து துணிவாக முன்னேறும் ஒன்றாக மாற்றலாம். ஒன்றுபடுவது என்பது இயற்கையின் அவசியம், தவிர்க்க முடியாத ஓர் உந்துதல். ஆனால் இதற்கு புற அடிப்படை மட்டுமே போதாது. சர்வதேச ஒற்றுமையுணர்வும் மனப்பான்மையும் நன்கு வளர வேண்டும். பன்னாட்டு அமைப்புகளும் நிறுவனங்களும் உருவாக வேண்டும். இரட்டை குடியுரிமை அல்லது பன்னாட்டு குடியுரிமை போன்றவை ஏற்பட வேண்டும். தன்னிச்சையான கலாச்சார பரிமாற்றமும் இணைப்பும் நிகழ வேண்டும். தேசிய உணர்வு தன்னை நிறைவு செய்துவிட்டு அதன் போர்க்குணத்தை இழந்துவிடும். ஒரு நாட்டின் சுய பாதுகாப்பிற்கும் சுய முழுமைக்கும் இத்தகைய செயல்கள் முரண்பட்டவையாக கருதப்பட மாட்டா. ஒரு புதிய ஒற்றுமையுணர்வு மனித குலத்தை ஆட்கொள்ளும். நான்காவது கனவு உலகத்திற்கான பாரதத்தின் ஆன்மீக பரிசு என்பது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. முன்னோக்கி நகரும் அந்த இயக்கம் மேலும் வளரும். காலத்தின் பேரழிவுகளுக்கிடையில் மேன்மேலும் அதிக மக்கள் நம்பிக்கையுடன் பாரதத்தை நாடுகின்றனர். பாரதத்தின் அறிவுரைகளை மட்டுமின்றி அதன் உள்ளுணர்வால் அறியப்பட்ட சைத்திய ஆன்மீக பயிற்சிகளையும் கூட மேலும் மேலும் அதிக மக்கள் நாடத் தொடங்கிவிட்டனர். என் இறுதியான கனவு மனித பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டம் பற்றியது. அது மனிதனை ஒரு உயர்ந்து பரந்த உணர்வின் தளத்திற்கு உயர்த்த வேண்டும். மனிதன் தன்னையும் சமூகத்தையும் சீராக்கிக் கொள்வதைப் பற்றி சிந்திக்கவும் கனவு காணவும் தொடங்கியது முதல் அவனை ஆட்டி அலைக்கழித்து வரும் பிரச்சனைகளுக்கு அந்த நிலை தீர்வு காணத் தொடங்க வேண்டும். இத்தகைய பரிணாம வளர்ச்சியானது ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் உள்முக உணர்வின் வளர்ச்சி ஆகியவற்றாலேயே முன்னேறிச் செல்ல வேண்டும் என்பதால் அதற்கான முன்முயற்சியை பாரதம் எடுக்க முடியும்.
உலகளாவியதாக இருக்க வேண்டும் என்றாலும் அதன் தலையாய செயல்பாடு பாரதத்தினுடையதாக இருக்க முடியும். பாரதத்தின் சுதந்திர நாளான இன்றைக்கு இத்தகைய முக்கியத்துவத்தையே நான் தருகிறேன். என் எதிர்பார்ப்பு நியாயமானதுதானா? எந்த அளவுக்கு நியாயமானது என்பது புதிய சுதந்திர பாரதத்தை சார்ந்துள்ளது.